வணக்கம். என் பேர் முகுந்தன். 15 ஆண்டு காலமாக சித்த மருத்துவம் செஞ்சுட்டு வரேன். இந்த பகுதியில் ஒரு 15-16 ஆண்டு காலமாக சில குருமார்களை சந்தித்து அவங்கக்கிட்ட முறைப்படி சித்த மருத்துவம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தனிமையில் பயிற்சி செஞ்சுட்டு வரேன். அதை கற்றுக்கிட்டதில் பல விஷயங்கள், அதில் ஒன்று சஞ்சீவினி வாஸ்து எண்ணெய். நவ தானியங்கள், நவ மலர்கள், தாமரை, அல்லி, முல்லை, செம்பவழ மல்லி, இருவாச்சி மலர், பிச்சிப்பூ, இது போல் மலர்கள் எல்லாம் சேர்த்து அதனுடைய சாறுகளை வெளியெடுத்து 8க்கு 1ஆக காய்ச்சி மூலிகை வகைகள் இருக்குது. ஆடை ஒட்டி, பண்ணொட்டி, நிழல் வணங்கி, தொட்டால் சுருங்கி, இது போல் மூலிகைகள்லாம், இன்னும் சில மூலிகைகள்லாம் சேர்த்து அதை 8க்கு 1ஆக காய்ச்சி அந்த நீர் எடுத்து அதில் இந்த 9 வகையான எண்ணெய்களை சேர்த்து காய்ச்சிருக்கு. புனுகு, பச்சை கற்பூரம், படிகாரம், பால் சாம்பிராணி, இது போல் மூலிகைகள்லாம் இதில் சேர்ந்துருக்கு. உடல் பிணிகள் ஏதாவது இது தீக்குமாயா? ரோம வளர்ச்சி இல்லைன்னா அந்த இடத்துல தேய்ச்சா ரோம வளர வாய்ப்பு உண்டு. இதிலிருந்து வெளிவரக்கூடிய நறுமணம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகளை வெளியே அனுப்பக்கூடிய ஆற்றல் உள்ளது. இதில் சஞ்சீவிக்கு பல வகையான சஞ்சீவினி மூலிகை சொல்லுவாங்க. இதில் புல் சஞ்சீவின்னு ஒரு வகை சஞ்சீவினி இருக்குது. அது எதிர்வினைகளை விரட்டக்கூடிய ஆற்றல் உண்டு. உதாரணம், அதை தண்ணியில் தொட்டால் சுழலும். அதுபோல் மனிதனுக்கு உண்டான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இதுக்குள்ளே இருக்க அதோடைய வேதியியல் மாற்றம் மனிதனுக்கு உண்டான பிணிகளை போக்க உதவியாக இருக்கும். கோர்ட்டு வழக்கு, இது மாதிரி வியாபார விருத்தி, தொலைதூர பயணம், நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். இது இந்த ஆயில் போடுறதால வேற என்ன? இந்த ஆயிலை கொளுத்தி வைக்கணுமா இல்லை நம்ம உடம்புக்கு தடைக்கணுமா? தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். யாருக்காவது பீடை பிணிகள் இருந்ததுன்னா இதை கொஞ்சோண்டு பூர்வ மத்தியில் நெத்தியில் திவர்த்தமாகவும் உச்சந்தலையில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு போனால் அவங்களுக்கு உண்டான பீட பிணிகள் தீரும். இந்த பீட பிணிகள் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்கே போனாலும் வேலை இல்லை, வேலை கைகூடி வருது, வியாபாரம் விருத்தி ஆகிற மாதிரி இருக்குது, கைவிட்டு போகுது, தடைகள் இருக்குது, அதில் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். இது இந்த எண்ணெயில் என்னென்ன மூலிகைகள் நீங்கள் பயன்படுத்துறீங்க? நவதானியங்கள், நிழல் வணங்கி, ஆடை ஒட்டி, ஆலம்பிழுது, இன்னும் சில அரிய மூலிகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து கணவன் மனைவி பிரச்சனைகளை இல்லற பிரச்சனைகள் சுமூகமாக முடிய ஒரு வழிவகுக்கும். கிரகச்சாரங்கள்னால அவங்களுக்கு குறைகள் இருந்தால், 12 ராசிகளுடைய குறைகள், 27 நட்சத்திரத்துடைய குறைகள் இருந்தால் கட்டாயம் நிவர்த்தியாகும். அதுக்காக தான் இது வாஸ்து எண்ணெய். இதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? சஞ்சீவினி வாஸ்து எண்ணெய். சஞ்சீவினி வாஸ்து எண்ணெய். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் கொடுங்கள்.